शाहपुर। मर्द और औरत पढ़ते से नमाज का तरीका एक ही है क्या? नहीं, औरत को अलग तरीका है क्या? बोलो अलग अलग। அமைதியா இருக்கமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை முறை ஒன்றா வேறான்னு கேட்கிறாங்க. அதாவது தொழுகிற முறை இருக்குதுல்ல, அது ஆம்பளைக்கு ஒரு முறை பொம்பளைக்கு ஒரு முறையா அல்லது எல்லாருக்கும் தொழுகை ஒரே மாதிரி தானா? இது ஒரு அழகான கேள்வி தானே, அழகான கேள்விதான். இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தொழுகையா வேற தொழுகையா என்று தீர்மானிக்கிறதா இருந்தா குர்ஆன்ல போய் பார்க்கணும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொற்கள்ல அப்படி பிரிச்சு காட்டிருக்கிறாங்க பார்க்கணும். குர்ஆன் முழுசு நீங்க தேடி பார்த்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முழுசு தேடி பார்த்தாலும் சரி, ஆண்களுக்கு ஒரு தனி தொழுகை முறை என்றோ பெண்களுக்கு ஒரு முறை என்றோ சொன்னதாக ஒரே ஒரு அறிவிப்பு கூட பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு தனி தொழுகை இருக்குது என்று சொன்னதாக ஒரு சின்ன குறிப்பை கூட யாரும் காட்ட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள், பெண்களை தவிரன்னு சொன்னாங்களா? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் சொல்லிவிட்டு நான் தொழு காட்டுவேன், என்னைய பாருங்க, ஆம்பளையும் பாருங்க பொம்பளையும் பாருங்க, நான் எப்படி தொழுகிறேனோ அந்த முறையில தான் எல்லாரும் தொழணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி முவத்தா ஆகிய ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்ப என்னை ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு முன்னாடி பொம்பளை தொழுகை கற்றுக் கொடுக்குற ஆயிஷாவை கொண்டாந்து காட்டி, என் மனைவி ஆயிஷா இருக்கிறார், அவர் தொழுகிறத பார்த்து பெண்களை நீங்களாம் தொழுதுக்கிறீங்க சொன்னாங்களா? என் மனைவி உம்மு சலமா இருக்கிறார், என் மகள் பாத்திமா இருக்கிறார், இந்த இருக்கிறாங்க, அவங்க தொழுது காட்டுவாங்க, அது மாதிரி தொழுவுங்கன்னு சொன்னாங்களா? ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க, நான் தொழுது காட்டிய முறையில தான் நீங்க எல்லாரும் தொழுவணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கை கட்டினாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நெஞ்சிலாம் கை கட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சாங்க, ருக்கு செஞ்சா பொம்பளை என்ன செய்யணும், அப்படி கூணி, அதாவது அதுல பைத்தியம் விளையாடுறானோ அதை ஸ்டிப்பா நிக்க சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜிதா செய்யும் போது அப்படி படுத்துக்குவாங்க, சஜிதாவே செல்லாது, சஜிதாவே செல்லாது, முட்டுக்கால வைக்க முட்டு கையை வைக்க கூடாது இருக்குது, இப்படி படுத்துக்கிட்டு இப்படி செய்தா சரி. இந்த மாதிரி ஒரு புது முறையை கொண்டாந்து அவனா சிந்திச்சு அவனை உண்டாக்கி இருக்கான். இது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, சஹாபாக்கள் சொல்லல, இது யாரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணுக்கு தனி தொழுகை பெண்ணுக்கு தனி தொழுகைன்னு ஒன்று சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுங்க பாப்போம். என்ன இருக்குது? பெண்களுக்கு ஒண்ணுமே வித்தியாசமா இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது? ட்ரெஸ்ல வித்தியாசம் இருக்குது. வித்தியாசமே இல்லைன்னு நான் சொல்லல, தொழுகிற முறையில வித்தியாசம் இல்லை, அணிகிற ட்ரெஸ்ல வித்தியாசம் இருக்குது. ஆம்பளை அணிகிற மாதிரி அணிய முடியாது, முகம் கையை தவிர மற்றதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் ஆர்டர் இருக்குது, அது ஓகே, அது பெண்ணுக்கு தனி, அது ஒத்துக்கலாம். மாதவிடாய் நேரத்தில் நீங்க தொழுகை விட்டுருங்கன்னு இருக்குது, ஆம்பளைக்கு அப்படி வரல, சொல்லப்படலை, சொல்ல முடியாது, அது தனி, அதான் அவங்களுக்கு அந்த நாட்களில் தொழுகை இல்லை, ஒத்துக்கலாம். அதே மாதிரி நோம்பு விஷயத்தை எடுத்துக்கிறோமே, நான் கேட்கிறேன், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு தனி நோம்பு இருக்குதா? எனக்கு ஒரு நோம்பு தான், அப்ப அது மட்டும் என்ன நோம்பு எல்லாரும் கொண்டு தானுங்க, ஹஜ்ஜி எல்லாரும் சொல்ல மாட்டேன் என்னங்கிறேன். ஆம்பளை இப்படி நோம்பு வைங்க, பொம்பளை ஒரு 2 மணி நேரம் அதிகமா வைங்க, அல்லது பொம்பளை ஒரு 2 மணி நேரம் குறைச்சிக்கிறங்க, அப்படியா? ஒண்ணு அதெல்லாம் கிடையாது. பக்துல இருந்து ரக்காத்து எண்ணிக்கையில இருந்து அப்ப அதுலயும் குறைக்க வேண்டியதானே? தொழுக முறையை குறைச்ச மாதிரி பொம்பளை பாவம் பலவீனமான ஆளுக்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, 4 தொழுவுங்க, அவங்க 2 தொழுதா போதும், சுபுக்கு 1 தொழுவட்டும், மகரிபுக்கு ஒரு 1.5 தொழுதுட்டு போகட்டும், ஏன் இதெல்லாம் தேவையில்லாத பண்றீங்க? அல்லாஹ் ஒரு ரசூலும் பிரிக்காட்டி நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் எதுல பிரிக்கணும்னு நினைக்குவாங்களோ பிரிச்சு தந்துட்டாங்க, எதுல பிரிக்கலையோ நீங்க பிரிக்காது. அதனால ஆணு பெண்ணுக்கு தனி தொழுகை என்று சொல்லக்கூடியவர்கள் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டு கேட்கணும், நீங்க அதுக்கு ஆதாரம் காட்டுங்க, அதுக்குள்ள ஹதீஸ் தாங்கன்னு கேளுங்க, காட்டவும் முடியாது, இல்லை.